உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதுவும் வில்லங்கமா பேச போறியா என்ன? குழந்தையோட வீட்டுக்கு வர தமிழ்ச்செல்விட்ட அவங்க அம்மா ஒரு விஷயத்தை கேட்க ட்ரை பண்றாங்க. அவன் தமிழ்ச்செல்வி நான் உங்களோட பேசணும் மாப்பிள்ளை விஷயமா. என்ன அவன் சங்கீதங்கிற பத்தி அதை விலங்கமாக்க போறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை வீட்டில் யார் மாப்பிள்ளை, அதெல்லாம் அங்கே ஒரு பொண்ணு இருக்கு, மாப்பிள்ளைன்னு சொல்லாத, சொல்ல விஷயத்தை சொல்லு அப்படிங்கும்போது, இல்லை அவங்க அம்மா கனவுல வந்து நான் தான் பிள்ளைய பிறக்க போறேன்னு சொன்னாங்க, அதனால பொம்பளை பிள்ளை மேலே அவங்க ரொம்ப பிரியமா இருக்காங்க, நம்ம ஒன்று பண்ணலாமா, பையன் தான் நம்மள்ட்ட இருக்கட்டும், பொண்ணு அவங்க வீட்டில் கொடுக்கலாமாங்க போது டென்ஷன் ஆகி யார் கொடுத்த ஐடியா, அந்த கிளவி கொடுத்த ஐடியாவில் அவள் வீட்டில் வச்சிருக்கிறது தப்பு. பொம்பளை பிள்ளைய வந்து ஆம்பளை வளர்க்குறது, அதுவும் தகப்பன் இருக்கிறது சட்டமே அனுமதிக்காது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொடுப்பேன், அதான் வாரத்தில் 2 நாள் பொம்பளை பிள்ளைய குழந்தைங்களை பார்த்துக்கலான்னு பர்மிஷன் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பிள்ளைய கொண்டு அவங்க கொடுக்கணும், அது ஆசைப்படுறேன், இந்த வேலையை வச்சுக்காத, இந்த கிளவி சும்மா இருக்க முடியல, அவள் பண்ணுற வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா போட்டு வாங்கிடுறா. பெறாமல் சரி என்னடா பண்ணுறேன்னு கிளவி முழிக்குது. இல்லைம்மா வந்து இங்கே இந்த பேசலாம் பேசக்கூடாது, ஒழுங்கா இங்கே வாழை சுருட்டி இருக்கிறனா இரு, போகிற தின்னுட்டு இங்கே தின்னு டிஸ்டர்ஸ் அங்கே காட்டுவியா, அவங்க என்ன பண்ணாங்கிற மறந்துட்டியா, நீ மறந்துட்டா நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லி எகத்து குதிக்கிறான். கிளவி அரண்டு போய் எல்லாம் வம்பா போச்சு அப்படின்ட்டு, நான் சும்மா பேச்சதாம்மா சொன்னேன், நீ என்ன சரியா செஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லி தமிழ் என்ன பண்ணுறோம், அதெல்லாம் குழந்தைங்க கொடுக்க முடியாது, எப்பயும் போல குழந்தை என்கிட்ட தான் இருக்கும், வாரத்தில் 2 நாள் அவங்க பார்க்கலாங்களோ பர்மிஷன் இருக்கும்போது எதுக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க கேட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கேள்வி வாங்குவாங்க. கேள்வி அதெல்லாம் இல்லைப்பா, நான் சும்மா யதார்த்தமாக சொன்னோம்ப்பா, தமிழ்ச்செல்வி வந்து 2 குழந்தை வச்சு கஷ்டப்படுறாளே, 2 பக்கம் குழந்தை விளைஞ்சுன்னா குழந்தை நல்லா செழிப்பாக இருக்குமே தான் நான் சொன்னேன். அவங்களும் அந்த பொம்பளை பிள்ளை பாசமாக இருக்காங்களே, அதனால தான் பொம்பளை பிள்ளை பாசமாக இருக்கானாக்கா, அன்றைக்கி குழந்தை பிறக்கும்போது ஆம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஓடி போயிட்டான் அவன் பேர, அவன் இன்னொரு அவங்க அம்மா கனவுல வந்து சொன்ன மாதிரி அப்போ நம்பிக்கை இருந்துருக்கணும் பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு, அதை பற்றி அவன் எதுவுமே பார்க்காம ஓடி போயிட்டான்ல. இப்போ வந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளை வந்து எங்கள் அம்மா சொன்னா என்ன அர்த்தம், அவனுக்காக நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அபத்தா போட்டு வாங்கி தான் சொல்லி, சரி எல்லாரும் சரிப்பா நாங்கள் எதுவும் சொல்லப்பா, உன் பெரிய இப்படி இருந்துக்கப்பா, நாங்கள் சும்மா ஒரு பேச்சு தான் கேட்டு பார்த்தோம், நீ இவ்வளோ கோபப்படம் செஞ்சால் கேட்டிருக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி அம்மா பேக் அடிச்சிட்றா. தமிழ்ச்செல்வி ஒரே முடிவோடு இருக்கா, இந்த பேச்செல்லாம் வச்சுக்கூடாது, எப்பயும் போல் வழக்கமாக இருக்க தான் இருக்கணும், குழந்தை என்கிட்ட தான் இருக்கும், வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொண்டு காட்டுறாங்களோ அந்த ரூல்ஸ் படி அந்த போய் காட்டுவோம், மற்றபடி வேறு எதுவும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி கராராக பேசிடுறா. வந்து ஆண் குழந்தைக்கு $1 போட்டிருக்காங்க, அழகர் சேதுபதினு, அதே மாதிரி பெண் குழந்தைக்கும் அவங்க அம்மா பேரை போட்டு தான் $1 போட போகிறோம், பெரிய பிரச்சனை இருக்குது.